ஹாய் guys, வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபியோட நேம் மோர்களி அரஞ்சனி பால்ஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோர்களி அரஞ்சனி பால் செய்கிறதுக்கு மோர்களியை 4 மீடியம் சைஸ்டு பால்ஸாக எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் ஸ்பைசஸ் 1/4 teaspoon ஆஃப் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சால்ட் அக்கார்டிங் டு யோர் டேஸ்ட், 1.5 tablespoon ஆஃப் சீஸ், 1 tablespoon ஆஃப் மைதா அண்ட் 2 tablespoon ஆஃப் பிரெட் கிரம்ஸ் அண்ட் வாட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் மோர்களியை ஒரு பால்ஸாக எடுத்து அதை ப்ராப்பராக ஷேப் பண்ணி அதில் நமக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அதை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். இன்கேஸ் மோர்களி பால் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்டிக்கி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ஆயிலை லைட்டாக டச் பண்ணி அதை ப்ராப்பராக ஷேப் பண்ணி வச்சிடணும். இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ராப்பராக வந்து அதை ஸ்டஃப் பண்ணி பால் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி ஒரு பால்ஸ்லேயும் ப்ராப்பராக ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்காக மைதா ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மைதா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் அண்ட் சால்ட், அது கூட வந்து தேவையான அளவுக்கு வாட்டர். இப்போது இதை லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ஸ்லரி கன்சிஸ்டன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இந்த ஒரு பால்ஸையும் மைதா ஸ்லரியில் என்டையராக டிப் பண்ணி ஒரு டேப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி ஒரு செப்பரேட் பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்ச இந்த பால்ஸை கிறிஸ்பினஸ்க்காக 15 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த டிஷ்ஷோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அரஞ்சனி பால்ஸ் வந்து இட்டாலியில் சிசிலி ரீஜனில் 10th century ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். அப்போது இருந்த கிங்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் ஈஸியாக ஃபுட்டை கேரி பண்ண ரைஸை பால் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணி ஃபில்லிங்காக சீஸ் வெஜ்ஜஸ்லாம் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்க. அரஞ்சனினா இட்டாலி லாங்குவேஜில் லிட்டில் ஆரஞ்சஸ். இந்த டிஷ் பார்க்க சின்னதாக ஆரஞ்ச் கலரில் கிறிஸ்பியாக இருக்கனால இதை அரஞ்சனி பால்ஸ்னு மென்ஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இட்டாலியில் ரிசார்ட்டோன்ற கேட்டகரி ஆஃப் ரைஸ் தான் இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அது வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் இட்டாலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக மாறிடுச்சு. நம்ம அதோட ஃபியூஷன் வெர்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கதை கேட்டதில் கரெக்டாக 15 minutes ரெஃப்ரிஜரேஷன் டைமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஆயில் நல்லா ஹீட் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண ஒரு பால்ஸையும் ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் ஒவ்வொன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதும் இன்னொரு சைடு அதை டர்ன் பண்ணி இன்னொரு சைடு குக் பண்ண வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அது பிளேட்டிங் பண்ணிடலாமா? ஸோ எஸ், நாம் இந்த டிஷ்ஷை பிளேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல, சாப்பிடவும் கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஐ ஹோப் யூ கேஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.